1212ஆம் ஆண்டு நெப்போலியனின் படை 6,00,000 போர் வீரர்களைக் கொண்ட ஐரோப்பாவின் மிகப் பெரும் படையாக உருவாகியிருந்தது. எதற்கும் அஞ்சாத போர் வீரர்கள். ரஷ்யாவிற்குள் அஞ்சாமல் சென்றான் நெப்போலியன். குளிர்காலம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் நெப்போலியனுக்கு அது ஒரு கவலைப்படக் கூடிய விஷயமா? என்ன? அவனது தளரா நம்பிக்கைக்கு முன்னர் எதுவும் துச்சம்தான். மாஸ்கோவை பிடிக்கும் ஆவலில் படை முன்னேறியது. நகர் சூறையாடப்பட்டது. போர் வீரர்கள் தம் மனைவிமாருக்கு கொடுப்பதற்காக ஏராளமான நகைகளை கொள்ளையடித்திருந்தனர். ஆனால் நெப்போலியன் அறியாதொரு சின்ன உண்மை ரஷ்யாவின் குளிர் பயங்கரமான ஒன்று என்பதுதான். ரஷ்யாவிலிருந்து வெற்றி களிப்புடன் படை வெளியேறிய போது குளிர் -40°C என்ற உறைகுளிர் நிலையை அடைந்துவிட்டது. -40 என்பது ஒரு அபூர்வமான உஷ்ணநிலை. -40°C -40°F ஒரே அளவு என்ற விசித்திர நிலை -40°யில் ஏற்படுகிறது. வீரர்கள் பொத்பொத்தென்று விழுந்தனர், இறந்தனர். ஒரு நாளில் மட்டும் 5000 வீரர்கள் இறந்தனர். ரஷ்யாவை நோக்கிச் சென்ற 6,00,000 படைவீரரில் மீண்டு வந்தவர்கள் சுமார் 1,50,000 பேர்தான். மகத்தான இழப்பு. வந்தவர்களும் நொண்டி நொண்டி வந்தனர். மாபெரும் தலகர்த்தனான நெப்போலியனின் வீழ்ச்சி ரஷ்ய படையெடுப்பில் ஆரம்பித்தது. ரஷ்ய நாடானது அப்பொழுதிலிருந்து ஐரோப்பாவின் சக்தி மிகுந்த நாடாக வளர ஆரம்பித்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் குளிர்தான்.